இன்றைய கதை ஒரு மழை இல்லாத கிராமம், ஒரு விவசாயி, ஒரு சிறிய பெண்ணின் நம்பிக்கை. இது ஒரு மிக அழகான பாடம் சொல்ல கதை. இப்ப கதைக்குள்ள போகலாமா? ஒரு சிறிய கிராமம், கடுமையான கோடைக்காலம், நீண்ட நாட்களாக மழை இல்லை. நிலம் வறண்டு போய்விட்டது. விவசாயிகளின் பயிர்கள் வாடிக்கொண்டிருந்தன. அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அவரது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார். விவசாயத்தையே நம்பி வாழ்ந்த அவர் மழை இல்லாமல் மிகுந்த கவலையில் இருந்தார். கிராமத்திலும் அந்த நிலைதான். அனைவரும் மனம் உடைந்து மழைக்காக காத்திருந்தனர். ஒரு நாள் கிராமத்தினர் அனைவரும் ஒன்று கூடி ஒரே நேரத்தில் தங்களது வீடுகளில் இறைவனை பிரார்த்திக்க முடிவு செய்தனர். அந்த விவசாயியும் அவரது மனைவியும் மற்றும் அவர்களின் சிறிய மகளும் பிரார்த்தனை செய்தார்கள். ஓ கடவுளே, எங்கள் பயிர்கள் வாடிக்கொண்டிருக்கின்றன. தயவு செய்து மழையை அனுப்பி எங்களை காப்பாற்ற வேண்டும். அந்த சிறிய பெண்ணும் தன் குழந்தை மனதோடு பிரார்த்தித்தாள். ஓ கடவுளே, எங்க அப்பா கவலையா இருக்கார். தயவு செய்து மழையை அனுப்புங்க. பிரார்த்தனை முடிந்ததும் விவசாயி பண்ணைக்கு செல்ல தயாராகினார். அப்பாவை பார்த்த அந்த சிறுமி உற்சாகமாக கேட்டாள், அப்பா, நீ எங்கே போற? அவர் சிரித்து தன் கவலையை மறைத்துக் கொண்டு சொன்னார், நான் பண்ணைக்கு வேலை செய்யப் போகிறேன். அந்த சிறுமி உடனே ஓடிப்போய் உள்ளே சென்றாள். அவள் திரும்பி வந்தபோது அவளது கையில் ஒரு குடை இருந்தது. விவசாயி ஆச்சரியமடைந்து கேட்டார், எதுக்கு குடை எடுத்துக் கொண்டு வந்தாய்? இப்போது இரவு நேரம். அந்த குழந்தை புன்னகையுடன் சொன்னாள், அப்பா, நாம இப்போ மழைக்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்தோம். மழை வந்தா நனைந்து விடுவோம். குடையை எடுத்துக்கொண்டு போகலாம். அந்த சிறிய பெண்ணின் வார்த்தைகள் விவசாயியை ஆழமாக தாக்கியது. அவன் வானத்தை பார்த்தான். வானம் தெளிவாகவே இருந்தது. எந்த மேகங்களும் இல்லை. மழை வருமா என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருந்தது. ஆனால் அந்த சிறுமிக்கோ சந்தேகம் இல்லையே. விவசாயி மனதிற்குள் உணர்ந்தார், நாம் பிரார்த்தனை செய்வது நல்லதே, ஆனால் அதைவிட முக்கியம் அது நிறைவேறும் என்பதில் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அவர் அவளை தோளில் தூக்கிக் கொண்டு குடையை கையில் எடுத்துக்கொண்டு பண்ணைக்கு சென்றார். அந்த இரவு மழை பெய்தது. அந்த கிராமத்திலேயே மறக்க முடியாத ஒரு மழை. இந்த கதையின் பாடம் என்ன? நம்பிக்கை என்றால் வெற்றி. நம்முடைய முயற்சிகளை நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். நாம் எந்த செயலை தொடங்கினாலும் முழு நம்பிக்கை வைத்தால் அது வெற்றி பெறும். இன்று நாம் எதை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யலாம். ஆனால் நம்மிடம் நம்பிக்கை இல்லை என்றால் அது முழுமையாக நிறைவேறாது. நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. உங்கள் கனவுகளை நம்புங்கள். உங்கள் இலக்குகளை நம்புங்கள். ஏனெனில் உறுதியான நம்பிக்கைதான் உங்கள் கனவுகளுக்கான கதவை திறக்கும். இந்த கதையை பகிர்ந்து உங்கள் நண்பர்களுக்கும் நம்பிக்கையின் சக்தியை கூறுங்கள்.